இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஷாலினை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு 50 வயசான ஓல்ட் லேடி. அவங்க இப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ரொம்ப சூப்பராக கிளம்பிட்டு இருக்கோமே. ஜீஹும் அங்கே நம்ம கீக்குவை கூப்பிட்டு பார்த்தியா அவங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸு பர்ஃப்யூம் எல்லாமே. அவங்க வந்துட்டு எங்கேயுமே டின்னருக்குலாம் போகிற மாதிரி தெரியலப்பா. ஏதோ வந்துட்டு வெளியே ஒரு பர்சனை மீட் பண்ண போகிற மாதிரி இருக்குது அப்படின்றத சொன்னதும், என்ன பேசிகிட்ருக்க, எங்கள் அம்மா அப்படிப்பட்டவங்க கிடையாது, நீ அவங்கள பற்றி இப்படிலாம் பேசாத அப்படின்றத சொன்னதும், இப்போ போய் செக் பண்ணி பாரு, நீ தோற்று போயிட்டேன்னா எனக்கு கார் வாங்கி கொடுக்கணும், பட் நான் தோற்று போயிட்டேன்னா உனக்கு பர்ஸ் வாங்கி கொடுப்பேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்கே போகிறாங்க. பார்த்தாங்க நம்ம ஷாலின் அங்கே ஷென்னுன்ற ஒரு பர்சனை தான் போய் மீட் பண்ணுறாங்க. அவர் அவங்களுக்காக வந்துட்டு ஸ்வீட்லாமே கொண்டு வந்திருக்காரு. இந்த கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அப்படின்ற சைட்டு அவங்க சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக அவங்க மூமெண்ட்டையுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கீக்கு ரொம்ப கோவமாயிட்டு, அந்த ஆளுக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அம்மாவை சீட் பண்ண பார்ப்பான், அவன் எங்கள் அம்மாவை ஏதாச்சும் ஹார்ம் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, விடுங்க நான் போய் பேசுகிறேன்னு சொன்னதும், ஜீஹு நீ கொஞ்சம் அமைதியாக பாரு, அவசரப்படாத, அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டே மனசுலேவும், நான் வந்துட்டு இவளை கல்யாணம் பண்ணிட்டு சொத்தை எல்லாத்தையும் அபகரிக்கலான்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு 50 வயசுக்கு மேலே காதல் வருதா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். கண்டிப்பாக நான் இதை நடக்க விட மாட்டேன், இந்த கம்பெனி எனக்கு தான் சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ அவனை பார்த்தா அவங்க அம்மாவோட காசை பறிக்கிறதுக்காக தான்ப்பா இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னதும், பட் அந்த ஆளை பார்த்தா அப்படி தோணலையேன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறா. சொல்லிச்சு உங்களை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம எப்போ மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பேசினதும், அப்போங்க நம்ம ஷென் சொல்கிறாரு, என்னோட பொண்ணு ஜூலிட்டையுமே நம்ம பேசணும்ப்பா, அந்த பொண்ணை நான் ரொம்ப கோவக்காரியாகவே வளர்த்துருக்கேன், ஸோ நான் ஃபஸ்ட்டு அவட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும், ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. பட் இங்கே நம்ம கீக்குக்கு பார்த்தா ரொம்ப கோவமாகி போயிட்டு, என்னை வீடு எங்கள் அம்மாவை ஏமாத்திடுவான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவப்படுறா. அப்போ அங்கே ஷென் சொல்கிறாரு, நான் சாதாரண ஒரு கிளீனர்ப்பா, நீ கம்பெனியோட ஓனர், எப்படி நம்ம 2 பேர்த்துக்கு செட் ஆகும்னு சொன்னதுமே, நீங்கள் எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம பர்ஃபெக்ட் மேட்ச், நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னை இன்டர்வியூக்கு வந்தப்போ உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன சென்சர்ட்டு காமிக்கிறாங்க, கிளீனர் ஜாப்காக தான் அங்கே ஒர்க்குக்கு ஆள் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களே அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணி தலையெல்லாம் போய் கொட்டி போனதுமே இவரே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் சாதாரண மேட்டர், நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் பண்ணியிருக்காரு. ஸோ உள்ள இன்டர்வியூக்கு ஆள் எடுக்க போனால் இவங்க அங்கே ஓனராக உட்காந்துருக்கவுமே, அப்போ அதை பார்த்துட்டு அவர் ஷாக் ஆகிட்டு, நீங்கள் வந்துட்டு இப்போ செலக்ட் ஆகிட்டீங்க, மற்ற எல்லாருமே கிளம்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நான் வந்து உன்ட்ட ஏன் கொஸ்டின் கேட்கல தெரியுமா, அந்த ஜாப்க்கு வந்துட்டு ரொம்ப உழைக்கிறவங்க தான் தேவை, படிப்பாளி தேவை கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்களுமே வந்துட்டு சிங்கிள் தான், எப்போ வந்து பிரேவாக யோசிச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, பெரிய மனுஷன் ஆகிட்டீங்க, இன்னுமே பிள்ளைய பார்த்துட்டு பயந்துட்டு இருப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் நான் கண்டிப்பாக பேசுகிறேன்னு சொன்னால், அவங்க வந்ததுமே அம்மா நீங்கள் வந்துட்டு இப்போ எங்கே போயிட்டு வரீங்க, அந்த ஆள் வந்துட்டு சரியில்லாத ஆள், அவர்கிட்ட இந்த காசு பறிச்சிருவான்னு சொல்லிட்டு பேசும்போது, உனக்கு என்ன அவரை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு இவங்க கோவப்படுறாங்க. அப்பாங்க நீங்கள் வந்துட்டு ஒரு கிளீனரை போய் வந்து கல்யாணம் பண்ணுவீங்களா, என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு பிடுங்கிடுவான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது, அப்பாங்க அதை கேட்டுட்டு எல்லாரையும் இந்த ஜீகு மாதிரியே நினைப்பையா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, அம்மா நீங்கள் எதுக்காக இப்போ என்னை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்கள் பொண்ணு ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவளை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற சொன்னதும், ரொம்ப டூ மச்சாக பேசிகிட்டு இருக்காத, இதுதான் நீ வந்து சோறு சாப்பிட்டுட்டு இருக்கன்றதே எனக்கு நல்லாவே தெரியும், நீ நல்ல மனுஷன் இல்லைன்றது தெரியும், என் பொண்ணு வந்துட்டு முட்டாள் மாதிரி உன்னை நம்புனா நான் போய் நம்புவேனா, ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தில் தலையிடுறதுக்கு உனக்கு யார் வந்து அதிகாரம் கொடுத்ததுன்னு சொன்னதும், அங்கே கீக்கு கோவமாயிட்டு, அம்மா நீங்கள் எதுக்காக அவனை பற்றி இப்படி பேசிகிட்ருக்கான்னு சொன்னதும், நீ இதை பற்றி ஃபஸ்ட்டு தலையிடுற வேலை வைக்காத, இது என்னோட லைஃப், நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன், தேவையில்லாமல் பேசக்கூடாது, அதுக்கு மேலே இவன் வந்து நம்ம காசு எல்லாத்தையுமே வந்து வச்சு தான் வாழ்ந்துட்டுருக்கான்னு சொன்னதும், நீங்கள் அந்த ஆளை பற்றி பேசுனா இவனை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் ரொம்ப கெட்டவருமான்னு சொன்னதும், உனக்கு என்ன அவரை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு கோவப்பட்டு 2 பேத்துக்குள்ளுமே பயங்கர சண்டை வருது. இது எல்லாமே என்னோட ப்ராப்பர்ட்டிஸ், நான் என்ன பண்ணணும்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. ஜீஹோ எதுக்காக உங்கள் பொண்ணுகிட்ட இப்படி பேசுகிறீங்கன்னு சொன்னதும், உனக்கு யாரா ஃபஸ்ட்டு அதிகாரம் கொடுத்தது என் பொண்ணுக்கு எனக்கு நடுவில் இப்படிலாம் பேசுகிறதுக்கு, வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்றத சொன்னதும், கீக்குக்கு கோவமாயிட்டு நீங்கள் ஏதோ ஒரு பர்சனுக்காக அவர் அப்படி பேசுவீங்களான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. பிறகு இங்கே நம்ம ஜூலியை காமிக்கிறாங்க. அங்கே வெளியே சாப்பாடு எல்லாமே வாங்கி வச்சுருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்கா, வீட்டில் கூட பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே, அப்பா வெளியே வந்து வாங்கி சாப்பிட்றது ஈஸி, சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்னு சொன்னதும், நான் மாதத்துக்கு 20,000க்கு தான் சம்பளம் வந்து சம்பாரிச்சிட்ருக்கேன், நீ இப்படி செலவு பண்ணேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னதுமே, வந்து பெற்றீங்கன்னா நீங்கள் தான் வளர்த்தாகணும், நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு காசெல்லாமே பே பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, படிக்க வச்சா ஒழுங்காக படித்து முடிச்சுட்டு ஒரு வேலை வெட்டிக்கு போகணும்னு இல்லாமல் இப்படி வந்து ஊரை சுற்றிட்டு உதவாக்கரையாக
இறந்துச்சுக்கா அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீங்கள் தான் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆகணும். ரெண்டாவது ஹாங்கிக்கு வந்து வாங்கணும், நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுறதை பார்க்க முடியாதுன்னு சொன்னதும், அப்படி பைக் வாங்கணும்னா அவனை சம்பாரிச்சு வாங்க சொல்லு, ஓசியில் காசு வாங்கி வாங்குவானான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேட்டுட்டு, அப்பா காசு இல்லாத மாதிரிலாம் நீங்கள் வந்து நடிக்காதீங்க, நீங்கள் ஒரு ரிச் லேடியை வந்து லவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அவங்ககிட்ட இருக்க காஸ்ட்டை நீங்கள் கேட்டு கொஞ்சம் காசு வாங்கி கொடுத்தா என்னன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு அவங்கள மட்டும்தான் லைக் பண்ணிகிட்ருக்கேன், அவங்க காசை கிடையாது, நான் சென்ஸ் மாதிரி பேசாதன்னு சொன்னதுமே, நீங்கள் என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. உங்களவே நீங்கள் ஃபூல் ஆக்க பார்க்காதீங்கன்னு சொன்னதுமே, நான் உன்கிட்ட சொல்லிவிட்டேன் அவ்வளோதான், நான் கண்டிப்பாக எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், விடுங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போனதும், அப்படியே போயிரு வீட்டுக்கு வராதன்னு சொல்லிட்டு அவர் திட்டாரு. அவருக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, பொண்ணு இப்படி உதவாக்கரையாக இருக்காளேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஹாங்கியை போய் பார்த்ததுமே, என்னப்பா ரொம்ப அப்செட்டாக இருக்கான்னு சொன்னதும், அப்பா 10 காசு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு சொன்னதுமே, நீ ஒன்றும் கவலைப்படாத, எப்படி நம்ம வந்துட்டு பைக் வாங்கிடலாம் அப்படின்றத சொன்னதும், எப்படி போய் வாங்குறது அப்படின்றத சொன்னதுமே, எப்படியாச்சும் ஒரு வழி பண்ணி நம்ம காசு வந்து சம்பாதிக்கலாம், நம்ம பேசாமல் வந்துட்டு அந்த ரிச் லேடிகிட்ட போய் காசு வந்துட்டு அவரோட தரப்பில் கேட்டால் என்னன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் கோவப்படுவாருன்னு சொன்னதும், அவர்கிட்டையே நம்ம சொல்லணும், நம்ம போய் வந்துட்டு இந்த விஷயத்தை அவங்ககிட்டே பேசலாம், அந்த காசுமே உனக்கு சொந்தம் தானே அப்படின்றத செய்யிட்டு அந்த ஹாங்கிங்க பேசிகிட்டு இருக்கான். வா என் கூட மோட்டார் சைக்கிள்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே வந்து கூட்டிகிட்டு போனதும் அவள் ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்கே நம்ம ஷாலினோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ அங்கே நீங்கள் யாருன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு ஷென்னோட பொண்ணு அப்படின்றத சொன்னதும், அப்போ அங்கே நம்ம கேட்குவோமே வாங்க உள்ளன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே வந்துட்டு அவன் அங்கே இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் தொட பார்த்ததும், நீ டச் பண்ணாதன்னு சொன்னாலும் காதில் வாங்காமல் அவன் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு எங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவும் டேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியும்ல, எனக்கு காசு தேவைப்படுதுன்னு சொன்னதுமே, எனக்கு தெரியுமே காசுக்காக தான் வந்துட்டு உங்கள் அப்பா எங்கள் அம்மா பின்னாடி சுற்றிட்டுருக்காங்கன்னு, உண்மையான கலர் வெளியே வந்துச்சு பார்த்தியான்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன எங்கள் அப்பாவில் அப்படி கிடையாது, உங்கள் அம்மா வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல என்ன வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொன்னதும், அந்த ஹாங்கி இல்லை கோவப்படாதீங்கப்பா, எங்கள் அங்கிள் தான் வந்துட்டு கொஞ்சம் டைரெக்டாக வந்து காசு கேட்குறதுக்கு சங்கடப்பட்டுட்டு எங்களை அனுப்பிவிட்டார் அப்படின்றதாவே சொல்கிறான். சரி ஓகே, நான் காசு வந்துட்டு கொடுக்குறேன், பட் ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, இதுக்கப்புறம் அவர் வந்து கண்டிப்பாக வந்து மீட் பண்ணக்கூடாது எங்கள் அம்மாவை அப்படின்றத சொன்னதும், சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத சொல்லும்போது அவன் 2 ஃபிங்கர் காமிக்கிறான் 20,000 ரூபாய்க்காக. பட் நம்ம கீக்கி பார்த்தா 2 லாக்கா, சரி ஓகே நான் 2 லாக் பே பண்ணுறேன், பட் ஆனால் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. ஸோ அவங்க காசையுமே அவங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு. வாவ் எவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறோம், இதுக்கப்புறம் எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம கீக்கிட்ட சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம கீக்கி அவனுங்க சரியான ஃப்ராடுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க பார்த்தா அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொண்டு வர்றாங்க. ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசுகிறாங்க. என்னப்பா ரொம்ப அப்செட்டாக இருக்கேன்னு சொன்னதுமே, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் என்ன வந்து பண்ணேன், எதுக்காக நீங்கள் இப்போ என்ன பிரேக்கப் பண்ணுறீங்கன்னு சொன்னதுமே, என்ன பிள்ளைங்களோட இஷ்யூவான்னு சொன்னதும், அதெல்லாம் கிடையாதுப்பா, நம்ம வந்துட்டு 2 பேரும் ஒன்றா இருக்கிறது கரெக்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் 2 பேத்துக்குள்ளேயுமே வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும், இந்த மைண்டை மாற்றுங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், நான் வந்து மற்றவங்கள பற்றி பேசுகிறதெல்லாம் யோசிக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, பட் எனக்கு அப்படி இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. இருந்தால் பொண்ணு வந்து காசு கேட்டு இவங்களை போய் தொந்தரவு பண்ணுவாங்கன்றதுக்காக அவர் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஷாலின் பிரேக்கப்லாம் பண்ண வேணாம்ப்பா, என்ன பிரச்சனைனாலும் சரி 2 பேருமே பேசி தீர்த்துக்கலாம், நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன விஷயமோ சொல்லுங்கள் அப்படின்றத சொன்னதும், இல்லை பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை வேணாம்னு சொல்லிட்டு போனால் இவங்க ரொம்ப எமோஷன் ஆகிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு பியூரான லவ் கிடச்சிச்சு, அதுவுமே என் கை விட்டு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அவங்க அப்செட் ஆகிட்டு வந்தா. அப்பாங்க அம்மா ஃபைனலாக நேற்று திரும்ப வந்துட்டிங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னாச்சு உங்கள் ட்ரூ லவ் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அவங்க அதை பற்றிலாம் நீ பேச வேணான்னு சொன்னதுமே, இங்கே பாருங்கள் 2 லாக் அவங்க பொண்ணுக்கு நான் அனுப்பி விட்ருக்கேன், அவள் காசு கேட்டு இங்கே வந்தா அப்படின்ற சொன்னதும், யாரை கேட்டு நீ அவங்களுக்கு காசு கொடுத்தன்னு சொல்லிட்டு இவங்க கோவப்பட்டதும், அவங்க வந்துட்டு காசு அவர் தான்மா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க, இப்போயாச்சும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத சொல்லும்போது, ஜீகோவுமே ஆன்ட்டி நீங்கள் உங்கள் பொண்ணுகிட்ட கோவப்படாதீங்க, அவள் உண்மை தான் சொல்லிட்டேக்கா, நீங்கள் ரொம்பவே அப்பாவியாக இருக்கீங்க அப்படின்றத சொல்லும்போது, ஆனால் அவர் ரொம்ப ஹானஸ்டான பர்சன் ஆச்சேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதும், அப்படி தான் எல்லாருமே நடிப்பாங்க,
காசு வந்துட்டு கைக்கு வரணுன்றதுக்காக அப்படின்றத அந்த ஜீகு சொல்லி நல்லா ஏற்றி விட்டுச்சேக்கான். கம்பெனி சிஇஓ உங்களை வந்து கண்டிப்பாக அந்த ஆள் ஏமாத்திருக்காரு காசுக்காக, நீங்களுமே ஃபூலாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் அவங்களுக்கு ரொம்ப எமோஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே பயங்கரமாக போட்டு அவங்க அப்பா அவங்கள திட்டாரு. யாரை கேட்டு நீங்கள் அவங்க பொண்ணுகிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹாங்கியை போட்டு உனக்கு என்ன தைரியம் இருக்குது, உனக்குலாம் வந்துட்டு சூடு சொன்ன எதுவும் இல்லையாடான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்டினதும் அவங்க கோவமாயிட்டு, அப்பா நீங்கள் இப்போ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், இப்போ மரியாதையாக அந்த காசை கொண்டு போய் அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சைட்டு அவர் கோவப்பட்டதுமே, என்கிட்ட எந்த காசு இருக்குது, நான் ஆல்ரெடி அந்த காசு எல்லாத்தையும் தான் செலவு பண்ணிட்டேனே அப்படின்ற சொன்னதும், அப்போ காசு வந்துட்டு கொண்டு வர வரைக்கும் வீட்டு பக்கம் வராதிங்க அப்படின்ற சொன்னதும், சரி ஓகேவா ஹாங்கி நம்ம போகலாம்னு சொல்லிட்டு அவங்க போனதும் அவர் ரொம்ப கவலையாயிடுச்சுக்காரு. எவ்வளோ மரியாதை இல்லாமல் நீ ஒரு பெத்தாப்பாவை பேசிட்டு போகிற, உன்னை நான் எவ்வளோ தூரத்துக்கு மோசமாக வந்து வளர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சுக்காரு. ஸோ அவர் கஷ்டப்பட்டு இப்போ வரைக்குமே சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த அமௌண்ட்டை எடுத்து பார்க்குறாரு. என் வாழ்நாளில் மொத்தமாக நான் சேமித்து வச்ச காசு இது எல்லாமே, கண்டிப்பாக நான் வந்துட்டு அவங்ககிட்ட இந்த காசை ரிட்டர்ன் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் அங்கே டிசைட் பண்ணுறாரு. மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போனதுமே அப்போ அங்கே நம்ம கிக்கி பார்த்துட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற சொன்னதும், நான் வந்துட்டு இப்போ உங்கள் அம்மாவை வந்துட்டு பார்க்க வரலப்பா, இந்த காசு வந்துட்டு 2 lakh என் பொண்ணுக்கு கொடுத்தது, நான் உன்கிட்ட திரும்ப கொடுத்துட்டு போக வந்திருக்கேன், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும், இப்போ ரிக்ரெட் பண்ணி ஒன்றும் பிரோஜனம் இல்லைன்னு சொன்னதும், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்லும்போது அந்த ஜீகு வந்து விழான், என்னப்பா காசு வந்து 2 lakh திரும்ப கொடுக்க வந்திருக்காரு வாங்கிக்கோ அப்படின்ற சொல்லும்போது, அங்கிள் எங்கள் அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பார்த்துட்டு போவீங்க அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டா, இல்லை அதுக்கு அவசியம் கிடையாது, உங்கள் அம்மாட்ட இந்த விஷயத்த சொல்லிடுங்க, அவங்க தப்பாக இது புரிஞ்சுக்காமன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போனதுமே கிக்கிக்கு ரொம்ப ஷாக்காகிடுது. ஒருவேளை உண்மையிலே இவர் ரொம்ப நல்ல மனுஷனா, நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்டோமான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அப்போ அந்த ஜீஹு தயவு செஞ்சு நீ வேற வந்து ஏதாச்சும் புரிஞ்சுக்காதப்பா, அந்த ஆள் ட்ரிக்காக ஏதாச்சும் யூஸ் பண்ணுவான்னு சொன்னதும், அப்படி தெரியலேன்னு சொன்னதுமே இவன் கண்டிப்பாக வந்துட்டு இவனை ஒரு வழி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா இது என்ன காசுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்கிள் ஷென் தான் வந்தாருமா, அவர் தான் வந்துட்டு இந்த காசு எல்லாத்தையுமே ரிட்டர்ன் கொடுத்துட்டு போனார் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே ஐ திங்க் வந்துட்டு நான் எதுவும் தப்பாக அவரை புரிஞ்சுக்கிட்டேனான்னு சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சுக்கு. இதை வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. பார்த்தேன் அவரை நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன், நான் வேற உன் பேச்சை கேட்டு அவர் மேலே டவுட் ஆகிட்டேன் பார்த்தியா, எவ்வளோ தூரமாக நான் விலகி போயிட்டேன்னு சொன்னதுமே எனக்கு என்னம்மா தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சேக்கா. அவங்க ரொம்பவே எமோஷன் ஆகி போயிட்டு நான் ரொம்பவே அவரை ஹர்ட் பண்ணிட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும் அவர் எப்பேற்பட்ட பர்சன் சொல்லிட்டு, அவர் ரொம்ப கானஸ்டான ஒரு கைண்டான பர்சன் அப்படின்றத சொல்கிறாங்க. சில பர்சன்ஸ் வந்துட்டு காசுக்காக நம்மளை கேர் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க, பட் ஆனால் அவர் அப்படி கிடையாது. இப்போ என் லைஃப்பில் வந்துட்டு அவர் இல்லையே நான் என்ன பண்ண முடியும்னு சொன்னதுமே, அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நான் வந்துட்டு அவர்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னதும், ஒன்றும் தேவை கிடையாது, நான் இதுக்கப்புறம் வீட்டுக்கே வர மாட்டேன், நான் ஆஃபீஸ்லேயே போய் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எமோஷன் ஆகிட்டு போனதுமே இவனை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகி போயிடுறான். எப்படியோ ஒரு வழியாக எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க நம்ம ஷென்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்கள்கிட்ட தான் பேச வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எங்கே பேசாமல் போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னதுமே, இல்லைப்பா எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னதும், நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, என் பொண்ணுமே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டா, அவங்ககிட்ட பேசி சாரி கேட்குறேன்னு சொல்கிறான்னு சொன்னதுமே அப்பாங்க பண்ணாதீங்க அப்படின்ற சைட்டு அவங்க எமோஷன் ஆகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அங்கே அவர் ரொம்பவே கவலையாயிடுச்சிருக்காரு. நான் உன் கூட சேர்ந்தேன்னா கண்டிப்பாக என் பொண்ணும் ஹாங்கியும் உன்கிட்ட வந்து தொந்தரவு பண்ணுவாங்க, நான் உன்னை கண்டிப்பாக வந்து ஹர்ட் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது, ஏன் என்னை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கலையா, என்னை வேணான்னு சொல்லிட்டு இப்படி விட்டுட்டு போகிறீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் எப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்கமே, நான் சாப்பாடு தண்ணி இல்லாமல் சேர்த்து கூட போவேன், ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக நீங்கள் என்னை வந்து வேணான்னு பிரேக்கப் பண்ணுறீங்க, ஏன் என் ஃபேஸ் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற சைட்டு அவங்க ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நீங்கள் சரியான ஒரு பயந்தாங்குழி, அப்புறம் ஏன் நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு கத்துனா அவர் அங்கே ரொம்ப மனசை கல்லாக்கிக்கிட்டு அவப்பாரு போயிடுறாரு. நெக்ஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஃப்ளோர்லலாம் அங்கே பாருங்கள் ஹேர் கிடக்கு, ஒழுங்காக க்ளீன் பண்ணுங்க அப்படின்ற சொன்னதும் அவர் ஓகே மேடம் சொல்கிறாரு. அதை நான் தண்ணி ஃபுல்லாக அழுக்காக இருக்குது, ஒழுங்காக வந்து வேறு தண்ணியை வச்சு க்ளீன் பண்ண மாட்டீங்களா, தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணுவீங்களான்னு சொன்னதும், இல்லை மேடம் மாற்றிறேன்னு சொல்லும்போது, ட்ரெஸ் என்ன அப்படி அழுக்காக இருக்குது, நீங்கள் இப்படி போட்டுட்டு சுற்றுனீங்கன்னா கம்பெனி நேம் வந்து கெட்டு போகாதான்னு சொன்னதும், ஐயோ இல்லை மேடம் அதையுமே நான் சேஞ்ச் பண்ணிடுறேன்னு சொன்னதும், எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போடுறதை தவிர உன் வாழ்க்கையில் நீ எதுவுமே வந்துட்டு பேச மாட்டியா, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க,
நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் உன்னை இன்டர்வியூவில் பார்த்த ஒரு பர்சன் மாதிரி நீ இல்லாமல் இப்போ பயந்தங்குழி மாதிரி ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்ற சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு திட்டாங்க. உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் நாளைக்கெல்லாம் நீ வேலைக்கு வர வேணாம் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் காமிக்கிறாங்க. அந்த ஹாங்கியும் அவங்க பொண்ணுமே ஹாப்பியாகிட்டு பேசுகிறாங்க. அவங்க பொண்ணுகிட்டையுமே இதுக்கப்புறம் அவங்கள போய் மீட் பண்ணி ஏதாச்சும் நீங்கள் தொந்தரவு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே, இல்லைப்பா நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்துட்டு தொந்தரவு பண்ண மாட்டேன், நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட போய் பேசுங்கப்பான்னு சொன்னதும், அது தேவை கிடையாது, நீங்கள் ஒழுங்காக வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு வழியை பாருங்கள், நல்லபடியாக வந்துட்டு வேலை பார்த்து பிழைக்கிறதுக்கு வழியை பாருங்கள் அப்படின்ற சொன்னதும், கண்டிப்பாக அங்கிள் நான் வந்து ஹாங்கியை நல்லபடியாக பார்த்துக்குவேன், அவளுக்கு வந்துட்டு ப்ராப்பராக நான் வந்து ஒரு ஜாப் எல்லாமே பண்ணி நல்லபடியாக காப்பாற்றுவேன் அப்படின்றத சொல்லிச்சேக்கான். ஸோ அப்பாங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு, அப்பா எனக்கு அவன் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான், நான் இப்போ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அவள் கிளம்பி போகிறா. ஸோப்பாங்க இவருக்கு ரொம்பவே இங்கே வந்துட்டு கஷ்டமாயிட்டுருக்கு, என்னடா பண்ணுறது உருப்படாமே சுற்றுதுங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மீட் பண்ணுறதுக்காக நம்ம கீக்கி எங்கள் வீட்டுக்கு வந்துடுறா. நீ நம்ம இங்கே பண்ணிட்டுருக்கா வா உள்ள அப்படின்ற சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கிள் நான் உங்களை பற்றி இந்த தப்பாக புரிஞ்சுட்டேன், தயவு செஞ்சு நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க, அம்மா வந்துட்டு இப்போ ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, வீட்டுக்கு வர மாட்டுறாங்க, அவங்க ஆஃபீஸ்லேயே இருக்காங்க, உடம்புமே லாஸ் ஆகி போயிடுச்சு, தயவு செஞ்சு நீ அவங்கள மீட் பண்ணி ஒரு தடவை வந்துட்டு பாருங்களேன் அப்படின்ற சைட்டு கூப்பிட்டதுமே, அது வேணாம்மா பிரிஞ்சதாகவே இருக்கட்டும்னு சொன்னதுமே, ப்ளீஸ் அங்கிள் என்னோட அம்மா ரொம்பவே கவலையில் இருக்காங்க அப்படின்ற சொன்னதும், சரி ஓகே நான் வந்து மீட் பண்ண வரேன் அப்படின்ற விஷயத்தை அவருமே சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. ஸோ அவங்க அம்மாவை போய் அம்மா நீங்கள் வந்துட்டு ரொம்ப வந்து சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க, வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் இன்னைக்கு அங்கிள் ஷென்ட்டை போய் வந்து பேசிட்டு வந்தேன்னு சொன்னதுமே, அவர் தான் வந்து ஏமாத்துக்காரேன்னு சொல்லிட்டு பேசினேன், அவரை ஏன் பேசுனேன்னு சொன்னதும், அவர் வந்துட்டு 2 லேக்கை வந்து திரும்ப கொடுத்தப்ப எனக்கு தெரிஞ்சுக்கிருச்சு, அவருக்கு தெரியாமல் தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு, தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்கம்மா, இப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கிள் வந்துட்டு மீட் பண்ண வருவார், உங்களுக்கு ஹாப்பி தானேன்னு சொன்னதுமே அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாயிருது. ஸோ அவங்க ஹாப்பியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அவருமே அங்கே வந்துடுறாரு. சரி நீங்கள் பேசிட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டதுமே, உனக்காக காளான் சூப் எல்லாமே நான் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நீ சாப்பிட்டு பாரு உனக்கு பிடிக்கும் அப்படின்றத அவர் சொன்னதும், அப்பாங்க சரி நீ எதுக்காக எப்படி ஒன்றவே வந்துட்டு உடம்பை கெடுத்துச்சுக்க அப்படின்றத சொன்னதும், இப்போ நீங்கள் எதுக்காக என்ன மீட் பண்ண வந்திருக்கீங்கன்னு சொன்னதுமே, நீ இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலப்பா, நீ தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கோ என்னன்னு சொன்னதும், இந்த சாப்பாடை தூக்கிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, இன்னுமே நீங்கள் வந்து என்னை டிசப்பாயிண்ட் தான் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் என்னை ஏற்றுக்க வரல, என் பொண்ணு தான் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டால அப்படின்ற சைட்டு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு என்னை வந்து ஏன் இப்படி வந்து கவலைப்படுத்திட்டு இருக்கீங்க, ஏன் என் மேலே உண்மையிலே உங்களுக்கு வந்துட்டு பாசம் இல்லையா, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற சைட்டு கோவப்பட்டதும், அவருக்கு வந்துட்டு அங்கே பயமாக இருக்குது, நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் வந்துட்டு உன்னை பற்றியோ இல்லை உன் பிள்ளைய பற்றியோ நான் கவலைப்படல, பட் என் பொண்ணை பற்றி கவலையாக இருக்குது, அவங்க வந்துட்டு உன்னை தொந்தரவு பண்ணுறது எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது, ரெண்டாவது நீ ஒரு கம்பெனியோட சிஇஓ, நான் ஒரு சாதாரண கிளீனர் அப்படின்ற சொன்னதும், எனக்கு நீங்கள் தான் வேணும், உங்கள் கூட இருக்க அந்த லவ் தான் வேணும், பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு எதுக்காக இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி என்னென்னத்தையும் யோசிச்சுட்ருக்கீங்க, ஏன் மனசை ஏன் நீங்கள் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே எங்கள் ஃபீல் பண்ணதுமே இவருக்கு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஒன்றும் கவலை இல்லை, இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக யாருக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை நான் எப்பயுமே வந்துட்டு சந்தோஷமாக நிம்மதியாக நான் பார்த்துக்க வருவேன், உன்னோட காசு எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, உன் மேலே இருக்க காதல் மட்டும் எனக்கு போதும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவங்களுக்குமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு எமோஷன் ஆகிட்டு அழுக வந்துடுது. என்ன மறைச்சாலும் உங்கள் மனசில் இருக்க அந்த வந்துருச்சு பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு ஹாப்பியாகும் போது இந்த ஜீகை பார்த்துட்டு என்ன நடந்துச்சுக்கு திரும்ப இவனுங்க எப்படி ஒன்று சேர்ந்தானுங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு, அங்கிள் ஷென் நீங்கள் திரும்ப வந்துட்டீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், 2 பேரும் சேர்ந்துட்டிங்களா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிளியர் ஆகி ரொம்ப எனக்கு ஹாப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்கே போடுறான். ஒரு வழி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டுருக்கான். ஸோ நம்ம ஹாங்கி அவள் கூட்டிகிட்டு வந்துட்டு, அப்பா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, ஹாங்கி வந்து கேம்லிங்கில் தோற்று போயிட்டான், ரூலில் கொடுக்கலன்னா அவன் காலை வந்து உடச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னதும் இவர் கோமாயிட்டு போட்டு அடிச்சுட்டு, ஏன்டா உருப்படாதவனே, நான் உன்கிட்ட எவ்வளோ சொல்லி அனுப்புனேன், ஒழுக்கமாக வேலை வெட்டிக்க போய் பொலடான்னு சொல்லிட்டு போ உன்னை ஏதாச்சும் பண்ணிட்டு போட்டுன்னு சொன்னதுமே, அங்கிள் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, அவங்க வந்துட்டு இல்லை என்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொன்னதும், அப்போ அங்கே நம்ம ஜூலியுமே அப்பா அவரை காப்பாற்றுங்கப்பா, அவர் இல்லைன்னா நானுமே செத்து போயிடுவேன் அப்படின்ற சொன்னதும், உங்கள் 2 பேத்தால் உண்மையிலே எனக்கு நிம்மதியே இல்லை, நான் வாங்குகிற சம்பளத்தை
காலத்தில் சோறு தான் போட முடியும். இப்படிலாம் கடனை இழுத்து வச்சிங்கன்னா நான் எங்கிட்ட போய் கடன் அடைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு கவலையாயிடுச்சுக்கு. அப்பா நீங்கள் தான் திரும்ப அவங்க கூட சேர்ந்துட்டீங்கல்ல, அவங்ககிட்ட ஹெல்ப் கேளுங்கன்னு சொன்னதும், கண்டிப்பாக நான் கேட்க மாட்டேன், நீங்கள் வந்துட்டு இந்த வேலை பண்ணிட்டு வருவீங்க, அடுத்தவங்க மணியை உங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்களான்னு சொன்னதும், ஏன்ப்பா அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், அப்போ நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா அப்படின்றத சேர்த்து அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கா. ஹெல்ப் பண்ண மாட்டேங்கன்னா பரவாயில்ல, இதுக்கப்புறம் நான் உங்கள் பொண்ணே கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதுமே இவன் பின்னாடியே நில்லு ஜூலின்னு சொல்லிட்டு போனா அவருக்கு நெஞ்செல்லாமே வலிக்குது. கடவுளே, நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு இப்படிலாம் வந்து தண்டனைகளை கொடுத்துட்ருக்க, நான் என்ன அப்படி வந்துட்டு மற்றவங்களுக்கு கொடுமை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷன் ஆகுறாரு. பிறகுமே மனசை தேத்திட்டு நான் பேசாமல் அவர்கிட்ட போய் வந்து ஹெல்ப் கேட்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே ஹெல்ப் கேட்குறதுக்காக போகிறாரு. பட் ஆனால் வந்துட்டு மனசு வர மாட்டுது, அவனுங்க பண்ணுற தப்புக்கு நான் எப்படி அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்க முடியும், ஒரு அப்பாவா நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப் கேட்காம போனதுமே அவங்க அதை எல்லாத்தையுமே அங்கே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பார்த்தா அந்த ரவுடிங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவன் காசை வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கான், ஸோ இவன் கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கோமே இவனை கண்டிப்பாக நாங்கள் அடித்து இழுத்துட்டு போவோம்னு சொல்லும்போது அந்த ஹாங்கி ப்ளீஸ் அங்கிள் அப்படின்றத சொன்னதும் இவளுமே அப்பா காப்பாற்றுங்கன்னு சொன்னதுமே எத்தனை டைம் உன்ட்ட சொன்னேன், ஏன்டா இப்படி என் பாடாப்படுத்துகிற, என்னை நிம்மதியாகவே வாழ விட மாட்டேயாடான்னு சொன்னதும் இப்போ வந்துட்டு ஒரு பைசா கூட குறையாமல் கொடுக்கணும், நான் உங்களோட வெட்டி பேச்செல்லாம் வந்து பேச விரும்பலன்னு சொன்னதுமே ப்ளீஸ் அங்கிள் என்னை காப்பாற்றுங்க, நான் திரும்ப இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்ருக்கான். பட் அவர் கோவம் ஆகிட்டு கன்னத்தில் அரைஞ்சிட்டாரு. நான் ஜஸ்ட் ஒரு கிளீனர் தான், மாதத்துக்கு 20,000 சம்பாதிக்கிறேன், என்னால் எப்படி 2 lakh வந்து பே பண்ண முடியும் அப்படின்ற சொன்னதும் சரி ஓகே அப்படின்னா இருக்கட்டும், இது வந்துட்டு நல்ல விஷயந்தான், இவன் அதில் சைன் பண்ணி கொடுக்கட்டும், அவனோட ஒரு கிட்னியை நாங்கள் எடுத்துக்கிறோம், அதுக்கு வந்துட்டு அந்த காசு கொடுப்பாங்கன்னு சொன்னதுமே அங்கிள் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிறான். அப்போ அங்கே அவளுமே என்னை வந்துட்டு நீங்கள் இப்படி ஹாங்கியே பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் பே பண்ணுங்கள் விட்டுட்டு போகிறோன்னு சொன்னதும் அப்போ அவர் நீங்கள் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுங்கள், நான் வந்துட்டு அந்த கிட்னியை வேணால் கொடுத்துடுறேன், நான் வந்து உங்களுக்கு சைன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டுட்டாங்க ஜூலி, அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் அப்படி பண்ண வேணான்னு சொன்னதும் நான் ஆல்ரெடி வயசானவன் தானே, எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா பரவாயில்ல, பட் ஆனால் நீ சஃபர் ஆகக்கூடாதுமா அப்படின்றத சொன்னதும் அதே நீங்கள் இப்போ சைன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுமே அவருமே அங்கே சைன் பண்ண போகிறாரு. நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, ஏதாச்சும் வந்துட்டு ப்ராப்ளம் ஆச்சுனாலும் அதுக்கு நாங்கள் பொறுப்புலன்னு சொன்னதும் அதெல்லாம் ஓகே, பட் ஆனால் என்னோட பிள்ளையும் மருமகனையும் நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கே அதில் சைன் பண்ணி கொடுத்துடுறாரு. அங்கே பரவாயில்லையப்பா, நல்ல வந்துட்டு மனுஷன் தான், நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு நாங்கள் வர்றோம், பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போக, ஏதாச்சும் திருட்டு வேலை பண்ணிங்கன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கும்பல் போகிறாங்க. ஸோ அப்போங்க அவர் ரொம்பவே எமோஷன் ஆகி போய் உட்காந்துட்ருக்காரு. இந்த ஜூலி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்பா நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவளால் எதுவும் பண்ண முடியல, என்னோட அப்பா எனக்காக ஏன் இப்படி கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு யோசிச்சா அந்த ரவுடி கும்பல் போய் அந்த ஜீகுட்டை சார் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு அந்த ஹாங்கியை கேம்பிளிங்கில் வந்து யூஸ் பண்ணி அவனை போதைக்கு அடிமையாக்கி 2 lakh கடங்காரன் ஆக்கிட்டோம் பாருங்கள், இப்போ அந்த ஆளோட கிட்னியுமே வந்துட்டு எடுக்கிறதுக்கு அவரே முன் வந்துட்டார் அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பியாகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு அந்த சொத்து எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாகறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க, எல்லாமே இதுக்கப்புறம் உங்களோட கையில் தான், அந்த ஆள் உங்களோட லைஃப்பில் வரமாட்டாருன்னு சொன்னதுமே கண்டிப்பாக அந்த சொத்து எல்லாமே எனக்கு தான் சொந்தம், யார் ஊடால வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே இதுக்கப்புறம் நீங்கள் கிக்கியை மேரேஜ் பண்ணிவிட்டு கம்பெனியோட சிஇஓ மாறிடுங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே ஐடியா பண்ணிட்டு இருந்தான், அந்த ஷாலின் ஏதோ ஒரு வயசான கிழவனை போய் கல்யாணம் பண்ண பார்ப்பாங்களா அப்படின்ற சொன்னதும் சார் இதுக்கப்புறம் அவங்களே வந்துட்டு பண்ணாலும் ஒன்றும் முடியாது சார், ஏன்னா அவனே வந்து ஒரு ஊனமானவனாக மாறிட்டானேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே கிளம்பலாம் வாங்க அப்படின்ற சொல்லும்போது அதை கேட்டுட்டு சரி நான் சொன்னபடி என் பிள்ளைய நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் சரி அதெல்லாம் ஓகே தான் அப்படின்ற சொன்னதும் அவங்க பிள்ளைகிட்ட வந்து நல்லபடியாக நீ வந்துட்டு இதுக்கப்புறம் இருக்கணுமா, இப்படி ஊதாரித்தனமாக இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுமே ஓகே சொல்கிறா. அப்போங்க நம்ம ஹாங்கியை பார்த்து என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கோ, ஒழுக்கமாக ஒரு ஜாப்க்கு போய் அவளை நல்லபடியாக நீ வந்து பார்த்துக்கணும்னு சொன்னதும் அவள் நீட்டன் பண்ணிவிட்டு இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நான் தானே, நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அப்பா நீங்கள் கிட்னியை வந்துட்டு டொனேட் பண்ண வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. உடனே அங்கே அவன் நீங்கள் வந்து கான்ட்ராக்டே கொடுங்க, நான் சைன் பண்ணி கொடுக்குறேன், நான் கிட்னி கொடுக்க ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும்
சொல்றா, ஹாங்கி உன்னோட கிட்னியே பறிப்போனாலும் பரவாயில்ல, நான் உன்னை போய் விட்டுட்டு போக மாட்டேன், நான் உனக்கு வேலை செஞ்சு நான் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னதும், என்னடா ட்ராமாவை பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த கிழவனை அடித்து இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அடித்து அங்கே இழுத்துட்டு போக ட்ரை பண்ணதும் கரெக்டாக பார்த்தாங்க நம்ம ஷாலின் வந்துடுறாங்க. இப்போ யார் எங்கேயுமே போகக்கூடாது, அவரை எப்படி டச் பண்ணுவீங்க, கீழே போலீஸ் வந்துட்டுருக்காங்க, நீ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை போட்டதும், நீங்கள் வேணுக்குனே ஹாங்கியை டார்கெட் பண்ணி அவனை வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்க, யாரும் வந்துட்டு உங்களை இப்படி பண்ண சொன்னது, கீழே போலீஸ்ல மாட்டினீங்கன்னா உங்க வாழ்க்கை ஃபுல்லாமே நீங்க வந்துட்டு கஷ்டப்படணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க மிரட்டுறாங்க. அவரை மாதிரி ஒரு போசனை தொட்டதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருக்குன்னு சொன்னதுமே, ஐயோ மேடம் எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை, உங்களோட வருங்கால மருமகன் ஜீஹு தான் இதெல்லாமே பண்ணாரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. உங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. அவர் வந்துட்டு இவங்களை போய் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா சொத்து பூரா பறி போயிடும்ன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொன்னதும் நம்ம கீக்கி அம்மா எப்படி இருக்க சான்ஸ் இல்லைம்மான்னு சொன்னதுமே, நீ அவனை புரிஞ்சதை விட நான் புரிஞ்சு வச்சுருக்கேன், அவன் வந்து ஒன்றை லவ் பண்ணலை, அவன் காசை தான் லவ் பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது அந்த ஜீகு வந்துட்டு நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னால் அவங்க எல்லாரும் ஓடிப்போங்கன்னு சொன்னதுமே அங்கே ஷென் சொல்கிறாரு, என்னப்பா ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஒன்று நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி போலீஸ் கீழே இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஜீகுவை பார்த்து, நீ இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணா, நீ என் சொத்துக்காக என்ன நீ இவ்வளோ நாளாக லவ் பண்ணுற மாதிரி ஏமாற்றிருக்க, எங்கள் அம்மாவுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு சந்தோஷம் எடுத்தா அதை கெடுக்கிறதுக்கு பார்ப்பியா, மரியாதை எங்கேருந்து போயிரும்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஷேன் ஆகிட்டு ஜீகோவை போட்டு அடிக்கிறாரு, எவ்வளோ கேவலமான ஜென்மண்டா நீன்னு சொல்லிட்டு. ஸோ பேராசைப்பட்டு கடைசியில் பெரு நஷ்டமாகி போய் அவன் நிற்கிறான். நம்மவுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு, ரெண்டு பேருமே நீங்கள் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுதான்மா சந்தோஷம்னு சொல்லதும், ஹாப்பி ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து தான் வாழ போகிறோன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஜூலியுமே நானும் ஹாங்கியுமே இப்போ நல்லா வேலை பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் அந்த பழைய பொருள் எல்லாமே ரீசைக்ளிங் பண்ணுறது தான் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு அது ஒரு சென்டராக வைப்போம்னு சொல்லதும் அப்போ அங்கே ஷென் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, பார்த்தீங்களா என் பிள்ளைங்க ரெண்டுமே எப்படி நல்லா வந்து அறிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. ஸோ அப்பாங்க அதை கேட்டுட்டாங்க. நம்ம ஷாலின் சொல்கிறாங்க, நீ ஏன்ப்பா அப்படிலாம் கஷ்டப்படணும், நம்ம கம்பெனிலே ஏகப்பட்ட வேலை இருக்குது, நீங்கள் ரெண்டு பேருமே வந்து நல்லா படிச்சிருக்கீங்க, நீங்கள் அங்கே வாங்க, அங்கே உங்களுக்கு பெட்டராக வந்து பேமெண்ட்டோட வேலை கிடைக்கும்னு சொன்னதுமே அப்போங்க அது கரெக்ட் தான், பட் இருந்தாலுமே நானும் அவளுமே வந்துட்டு இந்த ரீசைக்ளிங்கில் கிடைக்கிற காசு கம்மியாக இருந்தாலுமே கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்போம் அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது, எப்படியோ ஃபைனலாக புத்தி வந்து நல்ல விதமாக திருந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அப்போங்க சரி ஓகே இப்போ வாங்க, நம்ம சும்மா தானே உட்காந்துட்ருக்கோம், எல்லோரும் சேர்ந்து வெளியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போய் டின்னர் சாப்பிட்டு வரலான்னு சொன்னதும் வாங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே வந்துட்டு கிளம்புறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், காதலன்றது 50 வயசில் என்ன 70 வயசில் கூட வரலாம், கரெக்டான பர்சனாக இருந்தால். ரொம்பவே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.